நேற்று நம்ம குறிப்பிட்ட எண்களில் நம்மளுக்கு இங்கே வந்து 089 231 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் இன்றைக்கி அதில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதில் இன்றைக்கி மொத்தம் 5 செட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. அது என்ன, எப்படி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி உரிய சப்போர்ட் நம்பர், அதாவது முதல் ட்ரையல் நம்பரும் அது இல்லாமல் அதுக்குரிய சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக காமனாக வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 5 செட்டு நம்மளுக்கு இன்றைக்கி கணிப்பில் வருது. ஏன் என்றால் இன்றைக்கி வந்து மாத துவக்கம் அப்படிங்கும்போது இன்றைக்கி இதில் ஒரு ஆப்ஷனாக நம்ம நார்மலாகவே 2 செட்டில் தான் நம்ம கணிப்பு எடுப்போம். இருந்தாலும் நேற்று விடுமுறை, இன்றைக்கி அதுக்குரிய வீடியோ வரதால் நேற்று ஒரு வீடியோவில் நம்ம இந்த டீட்டெயில்ஸை தான் சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரி இதில் பவரில் வந்திருக்கு, எப்படி பவர் சார்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட் நம்பர் அது இல்லாமல் வேறு என்ன மாதிரிலாம் கணிப்புகளில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவான ஒரு கணிப்பாக இன்றைக்கும் நேற்றும் சேர்ந்து ஒரு வீடியோவில் ஒரு சேர்த்தா அதில் எத்தனை மாதிரி எந்த செட்டு வருது, எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதையும் பாருங்கள், கணிப்புகளுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகள்லாம் எடுத்துருக்கோம், நேற்று அதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படி. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு இந்த 449 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டுக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 857. அதுக்கப்புறம் நேற்று விடுமுறை, இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, 4க்கு 8, 4க்கு 5, 9க்கு 7. இதுதான் வந்து கணிப்பு சொல்லப்போனால். நம்ம இதில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம 836, 726 அப்படிங்கிறது எடுத்திருந்தேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 6 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி, அதாவது சி போர்டில் 6 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து ரிசல்ட் 7. அதே மாதிரி 746 சப்போர்ட்டாக ஒரு எண்ணை பார்த்தோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 7 அப்படிங்கிறதுல ஏ போர்டில் இது வந்து 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஸோ நம்ம 30ஆம் தேதி எடுத்த கணிப்பில் நம்மளுக்கு கிடைத்த எண்களில் நம்மளுக்கு வந்த எண் 8 அப்படிங்கிற ஒரு எண் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி, இப்போ வந்து இந்த 857 ரிசல்ட் இருக்குது. இந்த பவர் சார்ட்டை வச்சு 887 என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கும் ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப வீடியோ லென்த்தெல்லாம் போகாது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், போர் அடிக்காது. 857 அப்படிங்கும்போது 857 அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் 449 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது 857 அப்படிங்கும்போது 8க்கு வந்து 1 பவர், 5க்கு வந்து 8 அல்லது 9. அதாவது ஒரு போர்டுக்கு 2 மெம்பர், 8க்கு 1 அல்லது 2, 5க்கு 8 அல்லது 9, 7க்கு 0 அல்லது 1 அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 8க்கு 2ன்னு கணக்கு வச்சுக்குவோம். அதாவது 8க்கு 5, 5க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி வரலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த 8க்கு 5, இந்த 5க்கு 8 அப்படின்ட்டும் 7க்கு வந்து என்னவா வருது அப்படின்னு பார்த்தா, இந்த கடைசியாக இந்த 9க்கு 7ன்னு இருக்குது. இந்த இடத்துல 9க்கு 7 இருக்குது. 9க்கு 7னா 7க்கு 3. ஸோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 583 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணு வரணும். ஓகேவா? இப்போ இந்த 583 நம்ம ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு இங்கே பவர் நம்பர் வச்சு காமிக்கிறேன். ரிசல்ட்டு 857. இந்த 8க்கு வந்து 5, இந்த 5க்கு வந்து 8 பவர். ஏன்னா இப்படிலாம் ஒரு சில நாள் வரும். இந்த மாதிரி 5, 8 இப்படி ரெண்டுமே ஒரு போர்டில் டேரெக்டாக வந்துச்சுன்னா அது அப்படியே பேட்டர்ன் மாதிரி 58 கூட வரலாம். அதனால தான் ஒரு சப்போர்ட் தான் இதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் எண் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். 7க்கு வந்து 3. ஏன் 7க்கு 3 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 851. ஒரு 3 நாள் ரிசல்ட் இங்கே எழுதுகிறேன். 851 அப்படின்னு பார்த்துக்குவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இங்கே 8க்கு 4, இங்கே 8க்கு 5 அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதெல்லாம்? அதாவது 851 28ஆம் தேதி, 29ஆம் தேதி 449, 30ஆம் தேதி 857. இந்த 3 நாள் ரிசல்ட் இங்கே இருக்குது. இதில் பேட்டர்னில் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். 8க்கு 4, 8க்கு 5, இங்கே இருக்குது 5, இங்கே 5க்கு 4, 5க்கு 8. அது எப்படின்னா 5, 4, 5, 8, இங்கே இருக்குது 8. இந்த இடத்துல சி போர்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 9, 1க்கு 9, 9க்கு 7. அதாவது 1க்கு 9, 9க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு திருப்பி 5, 7க்கு 4 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 9, 9க்கு 7.
9க்கு 7 அப்படின்னா இது ரெண்டுமே கீழே தான் இருக்குது. அதாவது இங்கே பாருங்க 1க்கு 9, 9க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு சொல்லப்போனால் 5 தான் வரணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3 5 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே 8க்கு வந்து 1 வந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 851க்கு முன்னாடி நாள் ரிசல்ட் வந்து 138. இந்த இடத்துல 8க்கு 1 வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு 2ஆக வரலாம், இல்லை 7க்கு 1ஆக வரலாம். அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 5க்கு 2, 5க்கு வந்து 2, 2க்கு வந்து 8, 8க்கு வந்து 1, 1க்கு வந்து 9. அப்படின்னா 9க்கு 2 தான் போகணும். அதாவது எப்படி பேட்டர்னில் வந்திருக்குன்னா 5க்கு 2, 2க்கு 8, 8க்கு 1, 1க்கு 9. அப்படியே ஜிக்ஜாக்காக அப்படியே மாறி மாறி போயிருக்கு. 2க்கு 8, 8க்கு 1, 1க்கு 9னா 9க்கு 2 தான் வரணும். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே 9க்கு 2 வராமல் 9க்கு 7 அப்படின்னு வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு 3 தான். சொல்லப்போனால் 583 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து நம்ம பாக்ஸில் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் நம்ம எடுத்த கணிப்பில் 583 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு எண். 583 இது வந்து சப்போர்ட். ஓகே, இப்போ இது இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இது சப்போர்ட் என்ன தான் திரும்ப சொல்கிறேன். 583 அப்படிங்கிறது சப்போர்ட். 857 அப்படிங்கிறது அப்படியே மாறி 8க்கு 5, 5க்கு 8, 7க்கு 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் தான் வரலாம். இப்போ மற்றபடி போர்டில் நம்மளுக்கு வந்து ஏபி டபுள்ஸ் தான் தெரியுது. அதே ஏபியில் இருக்க டபுள்ஸ் பிசியில் வந்தாலும் வரலாம். அதனால் நான் மொத்தமாக 2 செட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் 118, 110. பிசியை பொறுத்த வரைக்கும் 11, ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1. அதாவது இந்த சப்போர்ட் நம்பரில் 5க்கு 1 பவர் இருக்குது. அது எங்கே இருக்குது பவர் அப்படின்னு பார்த்தா, அதாவது 5க்கு 1 பவர், அதாவது 8க்கு 1 பவர், 5க்கும் 1 பவர். சி போல் நான் என்ன எடுத்திருக்கேன், 8 எடுத்திருக்கேன். அதாவது 7க்கு 8 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். 1181. அடுத்தது பார்த்திங்கன்னா 110. அதாவது 8க்கு 1, 5க்கு 1, 7க்கு 0. அவ்வளோதான். ஸோ நான் மொத்தமாக எடுத்தது 3 செட்டு தான். நீங்களும் கெஸிங் எடுத்து பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. ஷார்ட்டாக நீங்கள் முடிச்சிடறேன். 118, 110 பிசியில் 11, ஏபியில் நம்மளுக்கு 11 தான் இருக்குது. அது அப்படியே இந்த ஏபியில் இருக்க 11 அப்படியே பிசியில் இருந்தாலும் வரும். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. 583 சப்போர்ட். மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. இன்றைக்கி பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு சின்ன டாஸ்க்கு. எல்லாமே வந்து வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் அப்படியே நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அப்படியே வந்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் டன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தினமும் பார்க்குற உங்களுக்கும் ஒரு ஊக்கமும் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறத இதன் மூலியமாக ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லாமே செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.